இங்கு குடியிருக்கும் மக்களே அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை எல்லாம் இந்த சந்தித்ததில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. புரட்சி தலைவர் அவர்களால் ஏழை எளியவர்களுக்காகவே உருவாக்கப்பட்டதுதான் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். புரட்சி தலைவர் அவர்கள் தமிழக முதல்வராக ஆட்சியில் இருந்த காலத்தில் ஏழை எளிய மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை வகுத்துக் கொடுத்தார். அதே வழியில் தொடர்ந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களும் கட்சியையும் ஆட்சியையும் சிறப்பாக கொண்டு சென்றார். இந்தியாவிலேயே 3வது பெரிய கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற்றோம். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்தை மனதில் வைத்து தனது இறுதி மூச்சு உள்ளவரை தமிழக மக்களுக்காகவே வாழ்ந்தார். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகளானாலும் இந்த இயக்கம் மக்களுக்காகவே இயங்கும் என்று சூளுரைத்தார். அம்மா உணவகம், தாலிக்கு தங்கம், விலையில்லா ஆடு மாடு வழங்கும் திட்டம், இதுபோல எண்ணற்ற மக்கள் நல திட்டங்களை புரட்சி தலைவி அவர்கள் மக்களுக்காக கொடுத்தார். நம் தலைவர்களின் ஆட்சி காலம் தமிழகத்தின் பொற்காலமாக இருந்ததை யாராலும் மறுக்க முடியாது. தமிழக மக்களின் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார்கள். புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் பாசறையில் பயின்ற நான் தமிழக மக்களாகிய உங்களுடைய நலனுக்காகவும் தமிழ் மண்ணின் உரிமைகளை நிலைநாட்டிடவும் பெண்ணின் முன்னேற்றத்திற்காக எனது மக்கள் பயணம் எந்நாளும் தொடரும் என்பதை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வரும் வழியிலெல்லாம் மிகுந்த அன்போடும் உற்சாகத்தோடும் இங்குள்ள மக்கள் என்னை வரவேற்கிறார்கள். என்னிடம் அவர்களின் குறைகளை சொல்கிறார்கள். இந்த மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. சாலை வசதிகள் சரியாக இல்லை. எங்கு பார்த்தாலும் கழிவு நீர் காணப்படுகிறது. சுகாதாரம் இல்லாத நிலைதான் இங்கு பார்க்க முடிகிறது. விவசாயிகள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகின்றார்கள். திமுக தலைமையிலான அரசு வெற்று அறிவிப்புகளை விட்டுவிட்டு மக்களை நாள்தோறும் ஏமாற்றி வருகிறது. மக்களின் நலனை காக்க தவறிவிட்டது. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது. அம்மா ஆட்சி காலத்தில் அமைதி பூங்காவாக இருந்த தமிழகம் இன்றைக்கு திமுகவினரின் விளம்பர ஆட்சியில் சீரழிந்து உள்ளது. இதற்கெல்லாம் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் நல்ல தீர்வு கிடைத்துவிடும். அம்மாவின் ஆட்சியை கொண்டு வராமல் நான் ஓய மாட்டேன். கழக தொண்டர்களே, யாரும் கலக வேண்டாம். நாம் ஒற்றுமையுடன் இருந்தால் யாராலும் நம்மை வீழ்த்திவிட முடியாது. நம் இருவரும் தலைவர்களின் எண்ணத்தை ஈடேற்றிட தமிழக மக்களை நாள்தோறும் கசக்கி பிரிகின்ற திமுகவினரின் கோர பிடியில் இருந்து தமிழகத்தை விடுவித்து தமிழக மக்களை காப்பாற்றிட ஒன்றிணைவோம், வென்று காட்டுவோம் என்பதை மனதில் வைத்து பேரறிஞர் அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம்.